டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே நிக்லன் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள். நாம இந்த வாய்ஸ் நோட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திட்டங்கள் தான் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். என்ன திட்டம்? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 2006ல ஃபர்ஸ்ட் டைம் தொடங்கியிருக்காங்க. எது வரைக்கும் செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா 2006ல இருந்து 2018 வரைக்கும் முதல் கட்டமா இது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களால இந்த திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கு அடுத்த கட்டமா 2021ல தொடங்கப்பட்டு 2025 இப்ப வரைக்கும் இந்த திட்டம் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டத்தோட திட்ட காலம் எதெல்லாம்னு பார்த்தா 2006 முதல் 2018 மற்றும் 2021 முதல் 2025 வரைக்கும். இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னா என்ன, அதோட நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட நோக்கம் 5 ஆண்டுகள்ல அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு, இதுதான் முக்கியமான வார்த்தை, அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட முக்கியமான நோக்கமே ஆகும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு 5 ஆண்டுகள்ல. இந்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன பணியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா குளங்களை புதுப்பிக்கிறது, அதுக்கப்புறம் புத்தகங்களுடன் கூடிய ஊரக நூலகங்கள் அமைக்கிறது, அந்த ஊருக்கு தேவையான சுடுகாடு அல்லது இடுகாடு வசதிகளை ஏற்படுத்துறது, சமுதாய கட்டடங்கள் கட்டி கொடுக்கறது, அப்புறமா பள்ளி விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு கொடுக்கறது, அல்லது ஒரு ஸ்கூலுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்குறது. இதுதான் அந்த பேசிக்கா அந்த ஊருக்கு என்னென்ன தேவையோ அதோட அடிப்படை வசதிகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுக்கறது எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு கீழே தான் வருது. அப்போ இவ்வளோ பண்றாங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு கிராம ஊராட்சி இதுக்கு தேர்வு பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இது ஒவ்வொரு வருஷத்துலயும் ஊராட்சி ஒன்றிய அளவுல எந்த கிராமங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கோ அதுல 20% கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு தான் இந்த அடிப்படையான வசதிகளை செஞ்சு தருவாங்க. இப்படித்தான் இவங்க கிராமங்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. கிராமங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இதுக்கான நிதி ஒதுக்கீடு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஊருக்கு அடிப்படை வசதி பண்ணி தராங்க அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் ஒரு கிராம ஊராட்சிக்கு வழங்குவாங்க. ஒரு சில கிராமங்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சமும் தருவாங்க. அதை என்ன பேர்ல சொல்லுவாங்கன்னா செயல்திறன் ஊக்க நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா வழங்குற அந்த 5 லட்சத்துக்கு பேர் என்னன்னா செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் கொடுக்கறாங்க. அப்போ இதோட குறைந்தபட்ச நிதியளவு எவ்வளவுன்னு கேட்டோம்னா 30 லட்சம். செயல்திறன் ஊக்க நிதி எவ்வளவுன்னு கேட்டோம் அப்படின்னா 5 லட்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப இதுல ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2006ல இருந்து 2018 வரைக்கும் இருந்துச்சு. அடுத்து 2021 to 2025 வரைக்கும் செயல்பாட்டுல இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 5 வருஷத்துல ஒரு கிராமத்திற்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வழங்கணுன்றதா இதோட முக்கியமான நோக்கம். இத பண்ணப்படுற பணிகள் குளங்களை புதுப்பிக்கிறது, சுடுகாடு வசதி ஏற்படுத்துறது, பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் அமைக்கிறது, சமுதாய கட்டிடங்கள் அமைக்கிறது, இதான் இதுல மேற்கொள்ளப்படுற பணிகள். எப்படி தேர்வு பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய அளவுல 20% பின்தங்கிய கிராமங்களை தான் இவங்க தேர்வு செய்யறாங்க. நிதி ஒதுக்கீடுல குறைந்தபட்ச நிதி 30 லட்சமும் செயல்திறன் ஊக்க நிதியா எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 5 லட்சம் கொடுக்கறாங்க. இதுதான் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்.